டிலனுங்கிற ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான். அங்க பேப்பர் கம்பெனில இருந்து ஒரு சார் வந்து எல்லா பசங்க கிட்டயும் ஒரு பேப்பரை கொடுத்து பேப்பர் பிளேன் எப்படி செய்யறதுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. எல்லாரும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருடைய பிளேனையும் விடுங்க, யாருடைய பேப்பர் பிளேன் ரொம்ப தூரமா போது பார்க்கலாம்னு சொல்றாரு. எல்லா பசங்களும் விடுறாங்க. ஆனா எல்லாருடைய பிளேனும் கொஞ்சம் தூரத்திலேயே போய் கீழே விழுந்துருது. ஆனா நம்ம டிலனோட பிளேன் மட்டும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு மிஸ் கதவு திறந்து உள்ள வராங்க. அப்ப அந்த பிளேன் கதவையும் தாண்டி அப்படியே பறந்து வெளியில போகுது. இப்ப எல்லாரும் அந்த பிளேன் எங்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு அது பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாங்க. பார்த்தா அந்த பிளேன் ஸ்கூலோட கிரவுண்டையும் தாண்டி ரொம்ப தூரத்துக்கு பறந்து போயிடுது. இதை பார்த்து அந்த சார் உன்னோட பிளேன் சூப்பரா போச்சு, நீ சண்டே நடக்க இருக்கிற ஜூனியர் சாம்பியன் பேப்பர் பிளேன் காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டிலனும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறான். இதுல 2 ரவுண்ட் வைப்பாங்களாம். இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் டோக்கியோல நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியுமா. இந்த காம்படிஷனுக்கு ஜேசன் இன்னொரு பையனும் வரான். இப்ப போட்டியும் ஆரம்பிக்குது. எல்லா பசங்களும் அவங்களுடைய பிளேனை விடுறாங்க. இதுல வின் பண்ணணும்னா மினிமம் 25 மீட்டராவது தாண்டி போகணுமா. ஆனா எல்லா பசங்களுடைய பிளேனும் 5-10 மீட்டர்லயே கீழே விழுந்துருது. ஆனா நம்ம டிலனோட பிளேனும் ஜேசனோட பிளேனை மட்டும் அப்படியே தூரமா போய்கிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.